2 கோட்டுத்துண்டுகளை கொண்டு ஒரு மூடிய வடிவியல் உருவத்தை வரைய இயலாது. எனவே ஒரு மூடிய உருவம் வரைய 2ற்கும் மேற்பட்ட கோட்டுத்துண்டுகள் தேவை. அவ்வாறு 4 கோட்டுத்துண்டுகளால் அடைப்பட்ட மூடிய உருவமான சரிவகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். சரிவகம் என்பது ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் மட்டும் இணையாக கொண்ட வடிவம். இங்கு பக்கம் ABயும் CDயும் இணைப்பக்கங்கள். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் அதன் உயரம் ஆகும். இதனை h என குறிப்பிட வேண்டும். இணையில்லா பக்கங்களின் முனைகளில் அமைந்த கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். அதாவது கோணம் B + கோணம் C = 180 டிகிரி. அதேபோல் கோணம் A + கோணம் D = 180 டிகிரி. ஒரு சரிவகத்தில் இணையில்லா பக்கங்கள் சம நீளமாக இருந்தால் அது இரு சமபக்க சரிவகம். இணையில்லா பக்கங்கள் சமமற்றவை எனில் அது அசமபக்க சரிவகம். இப்பொழுது சரிவகத்தின் பரப்பை காணும் சூத்திரத்தின் படிநிலைகளை காண்போம். ஒரு சரிவகத்தை 2 செங்கோண முக்கோணங்களாகவும் ஒரு செவ்வகமாகவும் பிரிக்கலாம். எனவே ஒரு சரிவகத்தின் பரப்பு என்பது இரு செங்கோண முக்கோணங்களின் பரப்பு மற்றும் ஒரு செவ்வகத்தின் பரப்பு ஆகியவற்றின் கூடுதலாகும். இச்சரிவகத்தில் பக்கம் AB என்பது A அலகு, பக்கம் CD என்பது B அலகு, உயரம் என்பது h அலகு என்க. முக்கோணம் BCயின் பரப்பு என்பது 1/2 பெருக்கல் அடிப்பக்கம் CE பெருக்கல் உயரம் h சதுர அலகுகள். முக்கோணம் AFDயின் பரப்பு என்பது 1/2 பெருக்கல் அடிப்பக்கம் FD பெருக்கல் உயரம் h சதுர அலகுகள். ABEF என்ற செவ்வகத்தில் எதிர்ப்பக்கங்கள் சமம். எனவே AB = EF = A அலகு. அவ்வாறே மற்றுமொரு எதிர்ப்பக்கங்களான BE = AF = h அலகு. செவ்வகம் ABEF இன் பரப்பு என்பது நீளம் EF பெருக்கல் அகலம் AF சதுர அலகுகள். அதாவது EF பெருக்கல் h சதுர அலகுகள். சரிவகத்தின் பரப்பு என்பது முக்கோணம் BCE இன் பரப்பு பிளஸ் முக்கோணம் AFD இன் பரப்பு பிளஸ் செவ்வகம் ABEF இன் பரப்பு. அதாவது 1/2 பெருக்கல் CE பெருக்கல் h பிளஸ் 1/2 பெருக்கல் FD பெருக்கல் h பிளஸ் EF பெருக்கல் h சதுர அலகுகள். இவற்றிற்கு மீசிமா 2 ஆகையால் நமக்கு கிடைப்பது CE பெருக்கல் h பிளஸ் FD பெருக்கல் h பிளஸ் 2EF பெருக்கல் h by 2 சதுர அலகுகள். இதில் 1/2 பெருக்கல் h ஐ பொதுவாக எடுத்துக்கொண்டால் கிடைப்பது 1/2 பெருக்கல் h பெருக்கல் CE
+ FD + 2EF சதுர அலகுகள். பின்னர் 2EF என்பதை EF + EF என பிரித்து எழுத வேண்டும். கிடைப்பது 1/2 பெருக்கல் H பெருக்கல் CE + FD + EF + EF சதுர அலகுகள். ஒரு EF ஐ A என பிரதியிட கிடைப்பது 1/2 பெருக்கல் H பெருக்கல் CE + EF + FD + A சதுர அலகுகள். இதில் CE + EF + FD என்பது B ஆகையால் நமக்கு கிடைப்பது 1/2 பெருக்கல் H பெருக்கல் B + A சதுர அலகுகள். எனவே ஒரு சரிவகத்தின் பரப்பு என்பது 1/2 பெருக்கல் H பெருக்கல் A + B சதுர அலகுகள். இதில் H என்பது இணைப்பக்கங்களுக்கிடையே உள்ள தூரம், A + B என்பது இணைப்பக்கங்களின் கூடுதல் ஆகும். சரிவகம் பயன்படுத்தப்படும் பொருட்களும் இடங்களும் சில.